श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता இன்னைக்கு நம்ம 11வது அத்தியாயம் தொடங்க போறோம். விஸ்வரூப தர்ஷன யோகம். விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இங்க கவனிப்போம். சத்தியத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, உண்மை உணர்த்துக்காக சாஸ்திரம் ரெண்டு வழிகள், ரெண்டு பத்ததி சொல்லும். பிரக்ரியா, சத்தியம் ஒன்றுதான், ஆனால் பலதாக காணப்படுறது. அதுதான் சாஸ்திரத்துடைய கருத்து. சத்தியம் ஒன்றுதான், ஒன்றே பலதாக காணப்படுறது. காணப்பட்டுமே என்ன இப்போ அப்படியே நீ விட முடியல. ஏன்னா அப்படி காணப்படும் போது துக்கம் வருது. பலதெல்லாம் சத்தியமனு எடுக்கிற புத்தி ஏற்படுறது. ஒன்றே பலதாக காணப்பட்டா ஒன்றுதான் பலதாக காணப்படுறதுன்னு ஏற்றுக்கிறோமா, அது ஞாபகம் வச்சுக்கிறோமான்னா வச்சுக்கல. அதனால சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, ஒன் அப்சல்யூட் அப்பியரிங் ஆஸ் த மல்டிடியூட், நிறையா காணப்படுறது. அதனால் நீ ஏமாந்து போகாமல், அந்த சத்தியத்தின்னு மறக்காமல், அந்த சத்வஸ்து நீதானையும் மறக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டு வழி. ஒன்று பலதாக காணப்படுறது எல்லாமே பொய்ன்னு சொல்லு, மித்யான்னு சொல்லு, அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காது, கண்டுக்காது அப்படின்னு ஒரு பத்ததி சொல்லும். அதுக்கு பேர் வியதிரேகம், திரஸ்காரம் பண்ணுறது. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான பத்ததி. இது எல்லாருக்கும் ஒத்து வராது. அது மட்டும் இல்லை, சரி சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் எதுவுமே கண்டிக்கல, எல்லாத்தையும் தள்ளி வைக்கிற, எல்லாமே கனவு அனு சொல்லி நினச்சி வாழற அனு சொன்னால் சாத்தியப்படுறதில்லை. ஏன்னா சரி அப்படி சொன்னதுக்கு பிறகு உடனே நான் சத்தியம், நான் ஆத்மா, நான் பிரம்மமனு உணர்ந்தேன், எங்கே புத்திக்குள்ளே தெரிஞ்சுக்கினதுனால இந்த பலதாக காணப்படுற முன்னாடி இருக்கிற உன்னுடைய சரீரத்தோடு சேர்த்து இது எதுவுமே காணாமல் போகிறதில்லை. நல்ல கவனமாக கேட்கணும். காணாமல் போகிறதில்லை. நான் பகவத்கீதை படித்தானும், உபனிஷத்து படித்தானும், வேதாந்தம் படித்தானும் 10, 20 வருஷம், 30 வருஷம் கூட ஒருவேளை நான் ஞானம் அடைஞ்சேன், நான் ஜீவன் முக்தனன்னு எனக்கு உள்ள தெரியுறது. அப்படி இருந்தால் கூட வெளியில் எதுவுமே மாறலை, வெளியில் எதுவுமே போகலை, இந்த சரீரமும் போகலை, இந்த சரீரக்கு வர கஷ்டமும் போகலை, சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் மாறலை, அது பாட்டுக்கு என்னமோ போயிட்டுருக்கு. கரெக்டாக? அப்போது இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனால நிறைய வாட்டி உள்ள முயற்சி பண்ணுறோம், ஞானத்தோடு இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இன்றைக்கி கீதா கிளாஸில் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் கோச்சிக்கூடாது, யாருன்னு துவேஷிக்கக்கூடாது, யார் மேலே பொறாமைப்படக்கூடாது. இப்படியெல்லாம் இங்கே இருக்கும்போது நினச்சிக்கிறோம்
தோணுறது. ஆனால் அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இதெல்லாம் ஏதோ கிளாஸில் ஓகே, மாஸ்டருக்கு ஓகே அப்படி ஆயிடுது வாழ்க்கையில். எல்லோருக்கும் இந்த கஷ்டம் இருக்கு. அதனால இன்னொரு பద్ధதி ரொம்ப சுலபம், அது நல்லது. ஓகே, ரொம்ப சிறந்த வேதாந்தம் படித்து இன்னொரு பக்கம் அந்த வெத்திரேகமும் அபியாசம் பண்ணலாம், அன்வயமும் அபியாசம் பண்ணலாம். ரெண்டாவதுக்கு பேர் அன்வயம். இது முக்கியம், இது சுலபம். இது அன்வயம் பண்ணுறது தான் நல்லது. அன்வயம் பண்ணி நீ ஞானனிஷ்டரோடு இருக்கலாம். ஆனால் ரெண்டு பద్ధதி சாஸ்திரம் சொல்கிறது. அன்வயம்னு என்ன? அங்கே வந்து எல்லாமே தள்ளுன்னு சொல்லிட்டோம், இங்கே எல்லாமே அள்ளிக்கோன்னு சொல்கிறோம். அன்வயம் இதுதான் பகவான் வந்து 10வது அத்தியாயத்தில் வந்து ஆரம்பித்து இப்போ வெளியில் பலதாக காணப்படுறது எல்லாமே பகவான் நானே நீ நினச்சிக்கோ. சுலபம் இல்லையா? என்னோட பாரியா பர்த்தா எல்லா உறவுகள் எல்லாம் குறைஞ்சி போச்சு. சவுண்ட் ரொம்ப. எல்லா உறவுகள் வந்து எல்லாமே காணப்படுறதெல்லாம், இருக்கிறதெல்லாம், தெரியறதெல்லாம் எல்லாமே பகவான் தான். இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு நிம்மதி, சாந்தி, வாழ்க்கையில் ரொம்ப ஃப்ரிக்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரகிள் பண்ணாமல் வாழலாம். ஞானனிஷ்டலே இருக்கலாம். அதனால தான் பகவத்கீதையில் முக்கியமாக பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த அன்வய பద్ధதி இதுதான் முக்கியமாக வச்சுட்டு, இது 7வது அத்தியாயம், 9வது அத்தியாயம், இப்போ முடித்த 10வது அத்தியாயத்தில் கூட இதெல்லாம் சொல்கிறார். என்ன அன்வய பద్ధதியில் வந்து முதல் இங்கே வரும்போது, இப்போ இந்த அன்வய பద్ధதிக்கு வரும்போது அன்வயம் என்ன புரிஞ்சதில்லை. இங்கே பக்தி வேணும். இங்கே தான் பக்தி అనేది ஸ்டார்ட் ஆகும். இங்கே மறுபடியும் சாஸ்திரம் 3 படிகள் சொல்கிறது. இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் நல்ல அந்த கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா சுலபமாக இருக்கும். அடுத்ததெல்லாம் 3 படிகள் பேசின விஷயந்தான். இப்போ இன்றைக்கி சொல்லி தான் நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போனோம். ஒன்று வந்து பக்தின்னு சொல்லிட்டோம். இந்த 6 அத்தியாயங்கள் நடுவில் வந்து ஈஸ்வர ஸ்வரூபம் தான் பேசுகிறதுன்னு சொல்லிட்டோம். ஈஸ்வர ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஈஸ்வரன் மேலே உனக்கு அக்கறை இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பக்தின்னு சொல்லப்படுறது. அப்போ அங்கே வந்து முதல் ஏகரூப ஈஸ்வர பக்தி முதல் படி. ஏகரூப அப்படின்னா இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தினை வழிபடுறது, பூஜிக்கிறது, ஆராதிக்கிறது, ஞாபகம் நல்ல விட்டு வருது. ஆராதிக்கிறது அதெல்லாம் என்ன இஷ்ட தெய்வம், ஏகரூப பக்தி. இது எல்லோருக்கும் வேணும். முதல்ல இப்படி தான் முதல் படி, இது தான் ஆரம்பிக்கணும். ஆனால் அதிலே இருக்கக்கூடாது. அதிலே இருந்த என்ன ப்ராப்ளம் అనేది நம்ம கடந்த வாரம் அந்த கிளாஸில் நிறையவே பேசியிருக்கோம். நம்ம புத்தி அப்புறம் நிறைய கேள்வி கேட்கும், லாஜிக்கலாக ஒத்துக்காது. எவ்வளோ நாளைக்கு நான் இதெல்லாம் என்னமோ வரேன், கோயிலுக்கு போகிறேன், வரேன், என்னமோ சொல்லிகிட்ருக்கேன், என்னமோ நடந்துகிட்ருக்கேன், பல பேர் பலதாக சொல்கிறாங்க. இப்படி எல்லாம் இன்டலெக்சுவல் நம்ம புத்தி நமக்குள்ளே நமக்கு ஆக்செப்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில் வரும்னு பேசியிருக்கோம். அப்போ என்ன, அது அடுத்த படிக்கு நீ
ப்ரமோஷனுக்கு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும். அந்த ரெண்டாவது படி தான் விஸ்வரூப ஈஸ்வர பக்தி. எல்லாத்துலேயும் பக்தி இருக்கு, அன்வயத்தில் இதெல்லாம் வருது. ஆனால் அதில் முதல் படி ஏகரூப ஈஸ்வர பக்தி. அதுக்கு அடுத்து அப்புறம் விஸ்வரூப ஈஸ்வர பக்தி, இதுதான் ரெண்டாவது படி. மூணாவதையும் சொல்லி வைக்கிறேன், அதுக்கும் போக வேண்டியிருக்கேன். அது என்னன்னு கூட பகவான் நடுவில் பேசியிருக்காரு. இனிமேல் 12வது அத்தியாயத்தில் அப்புறம் நிறைய அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அரூப ஈஸ்வர பக்தி ஆர் நிர்குண ஈஸ்வர பக்தி. அப்படின்னா எல்லா நாமரூபங்களும் தாண்டி கடந்து அந்த சத்தியத்தை உணர்ந்து அப்போ அதென்ன அது ஞானத்தோடு முடியறதுங்க. பக்தி தான் சகுண நிர்குண நிராகார ஈஸ்வர பக்தி தானே, அது ஞானம்னு சொல்லணும். 3 படி சுலபமாக புரியுறதா இருக்கு. அப்போது ஒரு மனிதனை பூர்ணத்துவம் முக்தி மோட்சம் அடையறதுக்கு முன்னாடி எல்லா சாதகர்களும் இந்த 3 படிகளும் தாண்டி அப்படி பயணிச்சு தான் வரணும். சரியா? ஆனால் நான் முதல் படி செய்யாமல் ரெண்டாவது படி நேராக பண்ணலாமான்னா, ஆமாம், உனக்கு தகுதி இருந்தால் நீ போன ஜென்மத்தில் அதெல்லாம் பண்ணியிருந்தா நேராக போய் திருவண்ணாமலையில் ஞானியாக உட்காரலாம். ஞானம் அடையிறதுக்கு பகவானே சந்நியாசம் எடுத்துக்கணுமா, இல்லை எல்லாம் விட்டுட்டு வரணுமா, வீடு வாசல் எல்லாமே பாரியா குழந்தைகளான்னு கேட்டான் ஒருத்தன் ரமணர்கிட்ட. தேவையில்லை அன்னார் அவர். அப்போ நீங்கள் எல்லாம் விட்டுட்டு திருச்சூழிலேருந்து இங்கே வந்துட்டீங்கன்னு கேட்டார். நான் ஒன்று மாதிரி யாருன்னு கேட்டு வரல, அந்த டைம் ஓடி வருவேன். உன்ன மாதிரி நான் யாருன்னு கேட்டு நான் போட்டுமா வேண்டாமா? சந்நியாசம் எடுக்கணும் நினைக்கிறவன் சுவாமி சொல்லுவார், 10 பேர்கிட்ட கேட்க மாட்டான். சந்நியாசம் எடுத்தால் நல்லதா, வீட்டில் கிரகஸ்தனாக இருக்கிறது நல்லதா அப்படின்னா, உனக்கு இந்த கேள்வி வந்துச்சுன்னு அர்த்தம் இன்னும் நீ இன்னும் பெட்டர் குரஸ்தனாகவே இரு. அந்த நிலை சந்தேகம் இல்லை, குதி போயிடுவேன். அப்போ தகுதி இருந்தால் வரலாம். ஆனால் பொதுவாக இப்படி வந்தால் இந்த ஆர்டரில் வரணும், இல்லை நேராக போய் நான் நிர்குண நிராகார பக்தியிலே உட்காருன்னு அங்கே உட்காந்துக்கலாம் தகுதி இருந்தால். ஆனால் ரிவர்ஸ் மட்டும் நடக்காது. ரிவர்ஸ் என்ன தெரியுதா? நான் முதல்ல நிர்குண நிராகார பக்தி பண்ணிவிட்டு அப்புறம் விஸ்வரூப பக்தி வந்துட்டு அப்புறம் ஏகரூப பக்தி, அதே இல்லை. யாராவது முதல்ல காலேஜுக்கு போயிட்டு அப்புறம் இந்த எல்கேஜிக்கு உட்காருதானே என்ன? அதனால் ஒன்று தகுதி வளர்த்துக்கோ, தகுதி பெற்று அப்புறம் வரலாம். அப்புறம் எப்போ இந்த ஏகரூப ஈஸ்வர பக்தினை பற்றி பேசுகிறோமோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அந்த என்னுடைய இஷ்ட தெய்வம் அந்த ஈஸ்வரன் அவருடைய தர்சனம் எனக்கு ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. இந்த பாயிண்ட் புதுசாக இப்போ பேசுகிறோம், விஸ்வரூபம் 11க்கு போகிறதுனால. ஏன்னா மனசில் அதே ஒரு உறுத்திட்டே இருக்கும். நிறைய பக்தாளை பற்றி பேசும்போது அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தாராமா, ஈஸ்வரன் வந்தாராமா, முருகன் வந்தார், இப்படி எல்லாம் பல கதைகள் இருக்கு. இப்போ நடந்த கதைகள் இருக்கு. புராணங்களுக்குள்ள நிறைய நல்லவங்களுடைய கதைகள் இருக்கு, கெட்டவங்களுடைய கதைகள் இருக்கு. கெட்டவங்க என்னன்னா அசுரர்களும் ஏகரூப ஈஸ்வர தபஸெல்லாம் பண்ணி நான் எனக்கு பிரம்மா பிரத்யக்ஷம் ஆகணும், எனக்கு சிவன் பிரத்யக்ஷம் ஆகணும் பண்ணாங்களே நிறைய பேர். அசுரர்களும் பண்ணாங்க, சில ருஷிகளும் பக்தாள் எல்லாரும் பண்ணாங்க. பாகவதத்தில் பார்த்தா
எல்லா பக்தாளும் வந்து கடைசியில் அப்படி பண்ணும்போது நிறைய பேருக்கு பகவானே சாட்சாத்தாக வந்தார், தரிசனம் கொடுத்தாரு, அப்புறம் பேசினார், அப்படி எல்லாம் கேட்குறோமா? நல்ல கவனமாக கேளுங்கோ. சரி, 2 பக்கம் இருக்கேன். முதல் வந்து இந்த கெட்டவங்களை பற்றி பார்க்குறோம். ஏகரூப தரிசனம் எனக்கு அந்த பிரம்மாஜி சிவனும் வருணமனு அடம் பிடிச்சி தபசு பண்ணி தரிசனம் ஆயிடுத்து, பேசிட்டாங்க. பல உதாரணங்கள், அதில் ஒன்று எடுத்துக்கிறேன். பஸ்மாசுரனே ராட்சசன் பற்றி தெரியும் உங்களுக்கு. இவர் அந்த ஏகரூப சிவன் பற்றி தபஸ் பண்ணி 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 அவர் வர வச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட அவர் வேறு ஆஷ்தோஷ் அப்படின்னா உடனே ரொம்ப உருகி போடுவாரம்மா சிவர். யாராவது தப்பம் பண்ணால் உடனே என்ன வேணும் கேட்டுக்கோன்னு சொல்லி அப்புறம் கேட்டார். அவர் வந்து பாருங்க, அசுர புத்தி. இப்போ ஈஸ்வரனே முன்னாடி ஏகரூப தரிசனம் ஆயிடுச்சுல்ல, தரிசனம் ஆனதுக்கப்புறம் கூட இவன் புத்தி இப்படியாக இருக்கணும். என்னது, யார் தலைமையில் நான் கை வச்சானு சார் அவங்க பஸ்மம் ஆகட்டும்னு கேட்டான். இப்போ புரியுறதா நான் எதுக்கு இந்த பாயிண்ட் பேசுகிறேன்னு? இப்போ முருகன் எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு தான் ஆகணும், அப்போ தான் என்னை பக்தி பரிபக்குவமாக நினச்சிக்காதுங்கோ. ஈஸ்வரன் தரிசனம் கொடுக்கறதுக்கு ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லை. ரமணர் இந்த விஷயம் அது பிடிப்பட்டவங்கள தான் பேச முடியும். அண்ணாமலையார் உங்கள் முன்னாடி வந்து பிரத்யட்சமானால் நீங்கள் என்ன கேட்பீங்க, என்ன செய்வீங்கன்னு கேட்டான் ஒரு பக்தன். ரமணர் அவர் மாதிரி யாரும் பதில் கொடுக்க முடியாது, அப்படி கொடுப்பார். அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த பிரத்யட்சமாகிறது மறைஞ்சு போகிற இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லுவேன். நான் என்ன தைரியம் இருக்கணும்? என்ன அந்த தைரியம்? ஞான நிஷ்ட, அந்த நிர்குண நிராகார பிரம்ம சர்வம் இருக்கு, அதே நான் உணர்ந்தவனுக்கு தான் அது தெரியும். பாருங்க, இப்போ நடந்த எக்ஸாம்பிள் நம்ம புராண கதைன்றவங்க பஸ்மாசுரன். சரி, அவனுக்கு கதை என்ன ஆயிடுச்சு? அப்புறம் சரி வரோம் ஓகேன்னு கூட கொடுத்தாரு பாப்பவனு. அவனு வந்து அங்கே 2 பேர் தான் இருக்காங்க, பஸ்மாசுர ராட்சசன சிவன். அப்போ இந்த இது ஒர்க் பண்ணுறது இல்லைன்னு டெஸ்ட் பண்ணணும், இல்லை டெஸ்ட் டிரைவிங்கு. ஓகே, டெமோ. உங்களுக்கு எல்லாம் டெமோ காட்டுவாங்க இல்லையா, ஏதாவது வாங்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. சரி, நீ கொடுத்த வரம் ஒர்க் பண்ணுறதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், அதனால் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு சிவனுக்கிட்ட ஓடி போய் உன்னை தலைமையில் கை வைக்க போகிறேன்னா அவனை தலைமையில் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ எங்கன்னா ஆயிடுச்சு, அகங்காரமான நானும் இருக்கணும், ஈஸ்வரனும் உடஞ்சி போனாலும் போட்டோம். என்ன பக்திங்க இது? இதெல்லாம் புராணங்கள கதை. அதில் வந்து இவ்வளோ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தெரியும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, சிவர் ஓட வேண்டியதாகிடுது பாருங்க பாப்போம். அப்புறம் அவருக்கு நாராயண பகவான் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. மோகினி பஸ்மாசுர அதே கதை ஒரு பக்கம். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, அது ராவணன் ஆகட்டும் யாராகட்டும். அதனால் ஈஸ்வர தர்சனமாகி இவனுக்கு ஏதாவது புத்தி மாறிச்சா, ஞானம் வந்துச்சான்னா வரல. சரி சார், அசுரர்களை பற்றி விட்டுடுங்கோ. இன்னொரு பக்கம் நமக்கு நிறைய அம்பரீஷராவது இன்னொருத்தர் இவங்க எல்லோரும் இத்தனை பேர். துருவ முதல்ல பார்த்த சின்ன பையனுடைய கதை பாகவதத்தில். துருவன் வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது, அம்மா சொல்லிட்டாங்க, ஏதோ கோச்சிக்கிட்டு வந்தான். அப்புறம் நான் பகவான் எல்லாம் நினச்சிட்டான். ஆனால் ஏதோ சாதிச்சிட்டான், செஞ்சிட்டான், எல்லாம் ஆயிடுத்து. தெரியுமில்லை, அங்கே சொல்லிட்டோம். பகவான் பிரத்யக்ஷம் ஆனதுக்கப்புறம் கூட ஏதோ பிரார்த்தனை பண்ணால் எல்லாம் பேசிட்டான் நல்லா, தவிர அதுக்கு முன்னாடியே உள்ளே இருக்கிற வாசனை சங்கல்பம் பீஜம், நான் சிறந்த ஒரு இடம் அடையணும், எங்கள் சித்திக்கு காட்டி கொடுக்கணும், நான் இதுதானே சங்கல்பம். அதி பிரபலமாக இருக்கிறதுனால பகவான் தரிசனம் கொடுத்துட்டு கூட உடனே ஞானம் முக்தி கொடுக்க முடியலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் பகவத்கீதா வேதாந்த ஸ்டூடெண்ட்டுக்கு லாய்க்கு. அப்போது அப்படி பேசிட்டு பகவானும் உனக்கு நல்ல லோகம் கிடைக்கும், ஆனால் இப்போ கிடைக்காது பாரு, அது கொடுக்கறது உடனே கொடுக்கலாம் இல்லையா?
கொடுக்கல. ஏன்னா உனக்கு பிராரப்தம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. 36,000 வருஷம் நீ ராஜபரணம் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியும்? கோபம் வந்துச்சு, சண்டை வந்துச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. திரும்பி இந்த மாதிரி எந்த கதாவது நீங்கள் எடுங்க, பக்தாள் நல்ல பக்தாளோட கதைகள் மறுபடியும் குரு ரூபத்திலோ கடவுளே குரு ரூபத்திலையோ வந்து உபதேசம் பண்ணிப்பிடி ஞானம் சொல்லி கொடுத்துட்டு ஆத்மா அனாத்மா விவேச்சம் சொல்லி கொடுத்துட்டு பிரம்ம ஜான தத்துவ ஜானத்தின் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம்தான் நீ எந்த பக்தாளாவது எடுங்கோ பாகவதத்தில் நமக்கு பிரமாணம். அப்புறம்தான் குரு மூலமாக உபதேசம் வாங்கி அவங்கள அது நினச்சி தியானம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி உணர்ந்தாங்க, முக்தி அடைஞ்சாங்கன்னு தான் சொல்லப்பட்டது. இப்போ இந்த 2 வகையான கதைகள் சொன்னதுனால நடுவில் நம்ம ரமணனுடைய உதாரணம் சொன்னதில் என்னதான் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? நமக்கு ஈஸ்வரனுடைய தரிசனம் అనేది ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லை. அது தானாக எப்போ நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னா நடக்கலை, கனவுல கூட வரலாம் போகலாம். நிறைய பக்தாள் அப்புறம் தவிச்சுக்கிட்டாங்க, அளந்தாங்க. என்ன ஒரு வாட்டி காட்சி கொடுத்தாச்சு போயாச்சேன்னு. நாரதருக்கே நடந்துச்சு பாகவதத்தில் கதை. நாரதர் அளந்தார். அதனால ஒரு வாட்டி தர்சனம் கொடுத்துட்டு போகிறதுனேது அது பூர்ணத்துவம் இல்லை, ஞான நிலை இல்லை. அதனால் ஏகரூப அந்த ஈஸ்வர தர்சனத்துக்கு நம்ம கஷ்டப்படவும் வேண்டாம், ஆசிக்கவும் வேண்டாம். அப்போ என்னதான் வேணும்? கிருஷ்ணரே கூட இங்கே வரும். இப்போ பகவத்கீதை கிட்ட சரி, அர்ஜுனனுக்கு முன்னாடியே பகவான் நிந்திருக்காரு, தரிசனம் ஆயிடுத்து இல்லை. அப்புறம் உணர்ந்தான் இல்லையா, நீ பகவான் பரமம் அப்படின்னு பாராட்டிட்டான்ல அந்த 10வது அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் உன்னை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், நீ பேசுறது ரொம்ப இனிமையாக இருக்குது, அப்படி இப்படின்னு பாராட்டிட்டான். நீ ஈஸ்வரன் தான், ருஷிகள் எல்லாம் சொன்னாங்க, அவங்க சொன்ன ஈஸ்வரன் நீதான் எல்லாம். அப்படின்னா அர்த்தம் என்ன ஆயிடுச்சு? அப்போது ஏகரூப தரிசனம் முன்னாடி கிருஷ்ணர் இருக்கு. இருந்ததுக்கு அப்புறம் இன்னும் வேறு எதுக்கு அது இது கேட்குறான்? ஏன் அங்கே எங்கே பார்க்கட்டும்? அப்புறம் ஏன்னா நீ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டேன், போவேன். அதுதான் ரமணர் சொன்னது, போவேன். போனால் அப்புறம் நான் தவிச்சுக்கணும், அழணும், உனக்காக ஓடணும், தேடணும். அதனால் 10 இடம் சொல்லு, நான் அதையில்னு ஒன்று பார்த்துக்கிறேன் நான். அப்போ என்ன ஆச்சுங்க? விஸ்வரூப பகுரூப பக்தி வந்துட்டானே இல்லையா? அந்த ஏகரூப தரிசனம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, ராட்சசனுக்கு பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் குரு கிட்ட போய் இப்படி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நோட்ஸ் எழுதி யூடியூப்பில் கேட்டு அடையணும். இதுதான் முறை. யாரும் தப்பிச்சுக்கலை. குரு கிட்ட போகாமல் இப்படி உட்கார்ந்துட்டு சாஸ்திரம் படிக்காமல் புத்தி உபயோகப்படுத்தாமல் யாரும் பூர்ணத்துவம் முக்தி மோட்சத்தை அடையலைங்க. நீங்கள் எத்தனை கதாவது எடுத்து பாருங்க, இதுதான் மொத்தத்துடைய சாராம்சம். இப்போ இங்கே என்ன ஆயிடுது? அதனால பகவான் கிருஷ்ணருக்கு கூட இந்த ஏகரூப பக்தி தர்சனம் இது எல்லாத்தையும் பற்றி எம்ஃபசைஸ் பண்ணலை. அது எல்லாரும் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆல்ரெடி. சரி, இங்கே கீதை அந்த பாரதம் சமயத்துக்கு வருவோம். அர்ஜுனன் நல்ல பையன் எடுத்துக்கிறோம், நல்ல பையன் தானே, இல்லைன்னு பகவான் எப்படி டீச் பண்ணுவார்? நம்மள மாதிரி நம்ம எல்லோரும் நல்ல பக்தாள். அதனால தான் பகவத்கீதை கேட்குற பாக்கியம் கொடுத்தார் பகவான். சரி, அர்ஜுனனுக்கு ஏதோ புரிஞ்சிச்சு கொஞ்சம், அறக்குறையா உன்னுடைய பெருமை சொல்லன்னாரு. அந்த பெருமை இன்னும் சொல்லணும்னு இப்போ கேட்க போகிறாரு. அந்த விபூதி யோகம் 10வது அத்தியாயத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் இன்னும் மேக்னிஃபிசன்ட். என்ன சொல்கிறது, 70mm பிக்சர். இப்போ எல்லாம் அதெல்லாம் கிடையாது இல்லை. ஒரு காலத்தில் அதெல்லாம் பெரிய இது, பெரிய ஸ்க்ரீனும் பெரிய சினிமான்னு 3D 4D 70mm ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது அந்த மாதிரி ஒரு இது. அது சரி, என்னாச்சு?
இப்போது ஏகரூப தர்ஷனம் அர்ஜுனன் நல்லவன், பக்கத்தில் கம்சனும் கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கான்னா நினச்சிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்தப்பும் பார்த்தா எல்லாம் ஆயிடுச்சு. ஏதாவது மாறிட்டானா? தரிசனம் ஆயிடுச்சு இல்லை பகவான். சரி, கம்சன் ரொம்ப நேரம் பார்க்கல கிருஷ்ணன், சின்ன வயசில் பார்க்கவே இல்லையே, 9வது வயசில் தான் வந்துட்டானுக்கு. வாட் அபவுட் துரியோதனா? எத்தனை பேர் பார்த்தாங்க, எல்லாரும் பகவானை புரிஞ்சுக்கிட்டாங்களா? பகவானுடைய பாரிகள் மூலமாக பிறந்த குழந்தைகளே பகவானை புரிஞ்சுக்கல. பகவான் யார் வயத்தில் பிறந்தாரோ அந்த வசுதேவி தேவகியே பகவானை புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு ஞானம் அடையிறதுக்கு மறுபடியும் நாரத மகர்ஷி உபதேசம் பண்ண வேண்டியதாயிடுத்து பாருங்க. அதனால தர்சனம் అనేది அப்படி தனிப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சி காட்சி மாதிரி தேவையில்லை. நீ என்ன பண்ணணும், பார்க்குற பொருள் எல்லாம் இந்திரியங்களுக்கு கோச்சரப்படுறது எல்லாமே கூட பகவானுடைய தரிசனம்தானே உணரணும். எங்கே ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுது. எதுக்கு இது எல்லா விஷயம்? இது என்னுடைய நார்மல் லைஃபுக்கு கூட, என் குடும்ப வாழ்க்கை விவகாரம் எல்லாத்துக்கும் கூட நல்லது. அப்பப்பப்பவே அங்கங்கே இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன். யாரோ என்னோ சொல்லிக்கிட்டு போட்டோம், பரவாயில்ல பகவான் ரூபம் தான், ஒதுங்கி போகிறேன். யாரோ நல்லா பேசிட்டோம், ஓகே பகவானோட சொன்னமில்லை. எத்தனை பேசியிருக்கோம் கடந்த வாரம் அந்த 10வது அத்தியாயத்தில் சொல்லி. அதனால் பகவானும் சப்போர்ட் பண்ணல. பகவான் இந்த விஸ்வரூப பக்திக்கு வர்றதுக்கு தான், ஏன்னா அதுக்கு வந்தால் தான் நீ அடுத்த 3வது படிக்கும் போக முடியும்னு சொல்லி சொல்கிறார். இது 7வது அத்தியாயத்தில் ஆரம்பித்தே இந்த விஸ்வரூப பக்தி வர்றதுக்காக தான் 7வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு சாம்பிள் அங்கே கொடுத்தாரு. ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோஹோ. ஜலத்தில் இருக்கிற அந்த ருச்சி, ஜலத்துக்கு அந்த ருச்சி అనేది ஒன்று இருக்க, தனியாக அந்த ருச்சி நான் தான். ரசஹ அப்சு அப்சு ஆபஹான்னா ஜலம். சூரியன் சந்திரனில் எந்த வெளிச்சம் சக்தி இந்த லோகத்துக்கு உதவி செய்கிறதோ அந்த வெளிச்சம் சக்தி நான் தான் అని அங்கே சாம்பிள் கொடுத்து அப்படி 9ல் திரும்பி பேசி 10ல் விவரமாக நிறைய 70 அடையாளங்களை சொல்லி இது நல்லாவே நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா நம்ம இந்த வியாவகாரிக ஜீவிதத்தினே என்ன காரியம் பண்ணி அது பகவத் காரியமா ஈஸ்வரார்ப்பணமா ஈஸ்வரனை நினச்சிக்கிட்டு அது எல்லாம் பகவான் தானே பாவனை. அப்போது நமக்கு எதெல்லாம் மனசுக்கு பொதுவாக தொந்தரவு பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்தி துக்கப்படுத்திட்டு இன்னும் அஜ்ஞானத்திலோக்கு தள்ளுற காம குரோத லோப மோக மத மாத்சரிய இதெல்லாம் அடங்கி 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 கரங்கி போயிடும். அது போனாதான் மனசு நிம்மதி ஆனாதான் ஆத்ம தத்துவத்தினை பற்றி சிந்திக்கிறதுக்கு வேண்டிய தகுதி மனசுக்கு வரும். நிர்குண நிராகார பாருங்க, ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு அங்கிருந்தே. இதுக்கு வரலன்னா கரையேறல, 3வது படிக்கு வரலன்னா கரையேறல, நீ அறக்குறையதா. நீ எந்த லோக்கலில் இருந்தாலும் சரி. அதனால் இதெல்லாம் சொல்லி ஆரம்பத்தில் என்ன சொன்னோம், இப்போது ஏகம் ஒரு சத்தியம் பலதாக காணப்படுறதுன்னா ஒரே காரணம் பல காரியங்களாக காணப்படுறது. அதனால் காரியம் எது பார்த்தா கூட நீ காரணத்தினை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மனிதன் பார்த்த உடனே அது பகவானு ஞாபகம் வரணும். அது உங்கள் குழந்தை ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், மாமனார் ஆகட்டும், உங்களை துவேஷிக்கிறவர் ஆகட்டும், உனக்கு தோண வேண்டியதே பகவான். அப்படி எல்லாம் முதல்ல ரிலேஷன்ஷிப் கிட்ட ஆரம்பி.
ஏன்னா மனிதர்கள் கூட தானே நமக்கு ப்ராப்ளம். எந்த பறவையை வந்து நம்மளுக்கு அவ்வளோ தொந்தரவு பண்ணுறது இல்லை, சிலது பண்ணுறது. நமக்கு மனிதர்கள் தான் ப்ராப்ளம். அதையும் போய் அப்புறம் நம்ம மனசு தான் முக்கியமான ப்ராப்ளம். மனசு ரொம்ப நேரம் மனிதர்கள் கூட தொடர்பு வச்சுக்கிறது. அதனால் அந்த காரணம் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஈஸ்வர ரூபமாக பார்க்குறது. இப்போது பகவான் கடைசியாக 10வது அத்தியாயத்தில் நான் இவ்வளவு சொன்னானே உனக்கு அர்ஜுனா, இதெல்லாம் கூட என்னுடைய முழுசு 4 பாகங்களாக எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு பங்கு தான். ஒரு சர்க்கிள்னா 4 பாகம் பண்ணுறோம், ப்ரெட்டுன்னு கட் பண்ணுறோம் 4 ரொட்டி. அதில் ஏகாம்சேன ஸ்தித நீ பார்க்குற, நான் சொல்கிற புராணங்கள் சொல்கிற 14 புவனங்கள் என்ன இருக்கோ, நான் வாமனாவதாரத்தில் காலு தூக்கிட்ட பார்த்து மேலே வரைக்கும் மொத்தம் வந்து ஓன்லி 1/4, ஒரு பங்கு மட்டும். இன்னும் 3 வந்து எங்கோ யாருக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அர்ஜுனனுக்கு ஆசை வந்துச்சு. இப்போது என்னது, பகவானே மொத்தம் உன்னுடைய ஈஸ்வர அந்த சக்தி அது மொத்தத்தில் நான் ரூபத்தினை ஒரு வாட்டி பார்க்கணும், எனக்கு காட்டுவியா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு கேள்வி கேட்குற அர்ஜுனன். அதோடு இந்த அத்தியாயம் தொடங்கிறது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்துக்கு நம்ம பிரவேசம் பண்ணுறோம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத ஏகாதசோऽध्यायः. அர்ஜுன உவாச்ச மதனுக்ரஹாய பரமம் குஹ்யமத்யாத்மசங்நிதம் யத்வயோக்த்வம் வசஸ்தேன மோஹோயம் விகதோ மம. அர்ஜுனன் பேச தொடங்கினார். பகவான் 10வது அத்தியாயத்தில் பேசி முடித்ததுக்கு பிறகு முதல் 4 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் பேசுகிறது இந்த விஸ்வரூப தர்சனம். எனக்கு நீ இன்னும் கூட ஏதோ கொஞ்சம் தான் சாம்பிள் கொடுத்தா இன்னும் நிறைய இருக்கான்னா இல்லையா, அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கேட்குறான். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நீ இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்த 10 அத்தியாயங்கள், நீ இப்போ வரைக்கும் பேசின விஷயம் வந்து அதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே நான் அது எதுவுமே மறக்கலை. நான் நல்லா எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நல்லா கேட்டேன். கேட்டது மட்டும் இல்லை, கேட்டது ஞாபகம் இருக்கு. அப்படி சொல்லணும் நம்ம எல்லோரும். சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம், கேட்டது ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்குன்றது அப்புறம் கூட ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அவனே நான் குட் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறான். இன்டைரக்ட் இதெல்லாம் பின்னாடி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக 4 ஸ்லோகம் பேசுகிறான். அப்படின்னா இப்போ வரைக்கும் கேட்ட விஷயம் எல்லாம் 10 அத்தியாயங்களுக்குள்ளதே சம்மரைஸ் பண்ணி ரொம்ப சுருக்கமாகவே ப்ரெசென்ட் பண்ணுறான் பகவானுக்கு முன்னாடி. இப்போ பதங்களுடைய அர்த்தம் பார்க்குறோம். வார்த்தைகளை நான் அங்கெங்கிருந்து எடுத்துக்கிட்டாத அது அன்வயமாகும், எப்படியாவது சொல்லலாம். யத் த்வயா உக்தம். ஓகே, நீங்கள் பதங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முடியுமா பார்த்துங்க, இல்லைன்னா விட்டுவிடுங்க. புரியும். எது உன்னால் சொல்லப்பட்டதோ, எது
துவயா உன்னால் உக்தம் சொல்லப்பட்டதோ என்னது என்ன சொல்லப்படுது பரமம் குஹ்யம் வச்சஹா நீ சொன்னது நான் ரொம்ப நல்ல சின்சியராக எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பரமமான விஷயம் சுப்ரீம் மெசேஜ் சமாச்சாரம் நீ சொன்னது பரமம் அப்புறம் அது மட்டும் இல்லை குஹ்யம் கேட்குறதுக்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு வராது கேட்டாலும் புரியாது அதனால் அப்படிப்பட்ட குஹ்யமானதை தெரிஞ்சுக்க வேண்டியதே இதுதான் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வச்சகா வார்த்தைகள் எதுக்காக நீ சொன்னானது கூட எனக்கு தெரியும் அந்த மத் அனுகிரகாய என்னை அனுகிரகம் பண்ணுறதுக்கு என்னை கரையேற்றுறதுக்கு ஏன்னா நீ நிறைய வாட்டு நடுவில் சொன்ன இப்போ கூட 10வது அத்தியாயத்தில் கூட நீ என்னோட ஸ்நேகிதனு உன்னை மேலே எனக்கு ரொம்ப பிரியம் அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படியே பேசியிருக்கார்ல அதனால் நீ என்னை அனுகிரகம் பண்ணணும்னு தான் பேசியிருக்கேன் மத் அனுகிரகாய அப்புறம் அது கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா அயம் அந்த உன்னுடைய பேச்சு மம மோகா தேன விகதா அப்படிப்பட்ட உன்னுடைய பேச்சினால என்னுடைய மோகம் நீங்கி போச்சு மோகம்னா அவிவேக புத்தி போயிடுத்து இதுக்கு முன்னாடி அவிவேக்கியாக இருக்கே எனக்கு இப்போ விவேகம் வளர்ந்துச்சு இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா மோகம் போயிடுச்சுன்னு சொன்னால் பூர்ணமாக போல அது புரிஞ்சுக்கணும் ஏன்னா மோகம் போயிடுச்சுன்னா திரும்பி இது காட்டு அது காட்டுன்னு கேட்க மாட்டான் அது மட்டும் இல்லை கடைசியிலையும் திரும்பி என்னோட மோகம் போயிடுச்சுன்னு சொல்கிறான் இவன் நடுவில் மோகம் போயிடுச்சுன்னா திரும்பி எங்கே போயிடுச்சு என்ன இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த பகவத்கீதை கேட்டு முடித்ததுக்கப்புறம் அர்ஜுனுடைய வாழ்க்கை அப்புறம் பார்த்த மகாபாரதத்தில் அவன் ஒன்றும் ரொம்ப சிறந்த ஞானியாக அப்படி இல்லை நல்ல மனுஷனாக ராஜாவாக சாதாரணம் இருக்கான் பல பாறைகளோடு இருக்கான் அது மட்டும் இல்லை நடுவில் ரொம்ப நார்மலாக சாதாரணமாகவே இருக்கான் அப்புறம் பகவான் சரீரம் விட்டுட்டு கிளம்பி போனால் ஆனால் அவனுக்கு தெரியாது அவனை பார்க்கல ஆனால் அங்கே ஒரு காட்டில் நீ திரும்பி போ அஸ்தினாபுரத்துக்கு போ பகவான் அனுப்பிச்சார் ஒரு 6 மாதம் கிருஷ்ணர் கூட தங்கினதுக்கப்புறம் வரும்போது நடுவில் காட்டு மராண்டிகள் மாதிரி யாரோ அட்டாக் பண்ணாங்க இவனை காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்கிற சில ஸ்திரீகளை எல்லாரும் அவங்க கடத்திட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவனால் அம்பு தூக்க முடியல வில்லு தூக்க முடியல அப்படி சக்தியெல்லாம் போயிடுச்சு அப்போ தான் உணர்ந்தான் அப்போ அழந்தான் அப்புறம் வீட்டுக்கு வந்தான் அண்ணாக்கு முன்னாடி அழந்தான் மோகம் போனவன் அழுவானா அப்படி என்ன அர்த்தம் தற்காலத்துக்கு டெம்பரரிலி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டான் அப்படி தான் எடுத்துக்கணும் அதனால் அவிவேக புத்தி போச்சு இன்னும் ஞானநிஷ்டை வரணும் அதனால் மோகம் போயிடுச்சுன்னா அப்புறம் இங்கே முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ பகவத்கீதை வேண்டியதில்லை இப்போ நம்ம பூர்ணமதாக சொல்லிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் போகலாம் இன்னும் 7 அத்தியாயங்கள் இருக்கு இப்போ படிக்கிறதோடு சேர்த்து 8 சரி மொத்தத்தில் நான் இப்போ கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டேன் நீ இன்னும் கூட என்ன டீச் பண்ண நான் தயாராக இருக்கேன் அப்படி ரெடி ஆகிட்டேன் நல்லாவே மெச்சூர் ஆகிட்டேன் மாறிட்டேன் எல்லாம் ஆகிட்டேன் யுத்தம் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறேன் இப்போது உபதேசம் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறான் இதில் ஒரு சைடு பாயிண்ட்டு தான் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்கிறேன் இந்த பகவத்கீதை ஸ்லோகங்கள் எல்லாம் கூட ஒரு தனிப்பட்ட சந்தஸ் அப்படின்னா அந்த போய்ட்ரி வரிகளுடைய அக்ஷரங்களும் லெங்க் எல்லாம் ஒரு கணக்கில் இருக்கணும்
எங்காவது மாறிச்சுன்னு அது கொஞ்சம் வேறு மாதிரி படிக்கிறோம். பொதுவாக காயத்ரி அனுஷ்டுப் சந்தகான்னு சொன்ன மாதிரி அங்கே 24 அக்ஷரம் தான், ஆனால் இங்கே 28 அக்ஷரம் இருக்கும். சாரி, 8 into 32, 32 அக்ஷரம் இருக்கும். ஆனால் அப்போது ஒரு வரியில் இருக்கிற ஒரு பாதத்தில் 8 அக்ஷரம் இருக்கணும். ஆனால் முதல் பாதம் படித்தா 9 அக்ஷரம் இருக்கு. இதெல்லாம் மகாத்மர்களும் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் கவனிப்பான், இல்லைன்னு நமக்கு தெரியாது. 9 அக்ஷரங்களை கணக்கு பண்ண அது எப்படி மாதிரி சாங்ஷனாக கிராண்ட் பண்ணியாச்சா? வியாசரும் அப்படி அர்ஜுனன் சொல்லிட்டான். ஏன்னா அர்ஜுனன் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் அங்கே ஆனந்தத்தில் ஒரு அக்ஷரம் ஜாஸ்தி சொல்லி பேசியிருக்கலாம். ஏனியோ இது ஒரு சைடு பாயிண்ட் தான். 9 அக்ஷரம், மிச்சம் எல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க. எல்லா இடத்துல எங்கே பார்த்தாலும் 8 அக்ஷரம் இருக்கும். 4 பாகங்கள், 4 8 32. அப்படி. சரி, ஸோ பகவான் பேசினது எல்லா ஞாபகம் இருக்குன்னா 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்க்குறோம். பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரஷோ மயா த்வத்தः கமலபத்ராக்ஷ மாஹாத்ம்யமபி சாவ்யயம். இந்த 2வது ஸ்லோகத்தில் முதல் பாதம், முதல் வரியிலோ பாதி, அதில் அந்த அவ்வளோ சின்ன ஒரு 3 வார்த்தைகளுக்குள்ள என்ன சொல்கிறாரு தெரியுமா? அர்ஜுனனும் 7 8 9 அத்தியாயங்களோட சாராம்சம் மொத்தம் அதில் இருக்கு. 7 8 9 அத்தியாயங்களுடைய சாராம்சமாக எடுத்த இந்த ஒரு சின்ன வரியில் சொல்லி முடிக்கிறார். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னால், நான் நல்லாவே கேட்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு பகவானுக்கு கொஞ்சம் சொல்லி, அப்படி சொன்னாவது எனக்கு அப்புறம் விஸ்வரூபம் காட்டுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோப் போடுறார். அப்படி சொல்லும்போது இங்கே என்னது பதம் பாருங்க. முதல் பகவான் அந்த சோப் போடுறதுக்காக தான் நல்ல அழகான கண்கள் இருக்க ஓ கிருஷ்ணான்னு. கமலபத்ராட்ச, கமலபத்திரம்னா இங்கே அந்த தாமரை பூவுடைய ரெக்கை. பத்திரம்னா தாமரை இலைன்னு எடுத்துக்கூடாது, தாமரை பூவுடைய அந்த பெட்டல்ஸு. அந்த மாதிரி இல்லை, தாமரைப்பூ விற்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் பத்திரம்னு சொன்னதுனால புண்டரீகாட்சன்னு சொன்னால் வேறு. புண்டரீகாட்சன் அந்த தாமரைப்பூ விரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன அப்படி மொக்கையாக இருக்கும் பாருங்கோ, அது அழகாக பெரிய கண்கள் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும். இல்லைன்னா சின்ன கண்கள்னு பெரிய கண்களை காட்டணும்னு டான்ஸ் பண்ணுறவங்க அப்படி இப்படி எல்லாம் பூசி பண்ணிக்குவாங்க இல்லையா. புண்டரீகாட்சன், அது புண்டரீகம்னா பத்மம். ஆனால் இங்கே பத்ம தள அப்படின்னா ஒரு பெட்டல் அதே ஷேப்பில் தான் இருக்கும். அது விகசித்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பெட்டல் மட்டும் எடுத்து ரெக்கை எடுத்து பார்த்தா கூட அழகாக அப்படி இருக்கும் ஷேப். சரி, மொத்தத்தில் எதுக்கு இந்த வர்ணனம் அப்படி சொல்லி கூப்பினோம்னா காரணம் என்ன தெரியுமா? அர்ஜுனன் கிருஷ்ணனே பார்த்துட்ருக்கிறார். அவர் பொதுவாகவே யார் அவர் பக்கம் ஒரு வாட்டி பார்த்தாவே மயங்கி போயிடுவாங்க. சின்ன வயசுலேருந்து அதே இதாக கதை. எல்லோரும் ராட்சசர்கள் கூட மயங்கி போவாங்க, அப்படி பண்ணுவார். ஸோ அதனால் அர்ஜுனன் வேறு பக்தனாக இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கிருஷ்ணனே பார்த்துட்டு இருக்கிறதுனால, அதனால் ஒரு பாயிண்ட் இங்கே பாருங்க, கேட்கும்போது
குரு உடைய முகத்தினே பார்த்துட்டு இருக்கணும். அப்புறம் புஸ்தகம் சார், ஆக்சுவலாக புஸ்தகம் பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் குருவும் புஸ்தகம் வச்சுக்கல, சிஷ்யனும் புஸ்தகம் வச்சுக்கல, எதுவுமே இருக்காது. எல்லாம் ஹிருதயத்திலிருந்து வாயால் அந்த ஹிருதயத்துக்கு, அங்கே கண்களால் காது கண்கள்னால் வாங்கி ஹிருதயத்தில் போட்டுக்கிறது. சரி, ஓரளவுக்கு அது ஐ கான்டாக்ட் இருக்கணும். அதனால தான் நேராக கிளாஸு குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு கேட்டு படிக்கும்போது இருக்கிற எஃபெக்ட் வந்து அதோடைய இது வந்து நீங்கள் யூடியூப்லேயும் அப்புறம் அங்கங்கே கேட்டால் வராது. அது அவ்வளோதான், அது ஒரு சீக்ரெட் சயின்ஸ் அது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏதோ அப்பப்போ முடியாதது அது ஏதோ கேட்டுக்கிறோம். சில பேர் வந்து எல்லாம் அங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாம் யூடியூப்லேயே ஞானம் வந்துடும். நீ யூடியூப் ஜென்மம் முடிகிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்கோ, ஒன்றும் நடக்காது. என்ன நடக்கும்னா கன்ஃபியூஷன் நிறைய வரும். உனக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், அது போகணும், அவங்கள அது பார்க்கணும், இது பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காதே. நம்ம எது விரும்பி ஒன்று பார்க்குறோமன்னா அவனு கூகுள் பாருங்க, அவனு நமக்கு எது எது இன்ட்ரெஸ்ட் அது எல்லாத்தையும் அனுப்புவான். ஆட்டோமேட்டிக்காக நீ பார்க்குறதில்ல, அதுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் அவன் அப்படி பண்ணி தான் அவன் அட்வர்டைஸ்மெண்ட்டு பணம் அது எதுவும் பண்ணிக்கிறான் அவன் பிஸ்னஸ் வச்சு. நீங்கள் ஒரு வாட்டி இது பார்த்த இதுக்கு சம்மந்தப்பட்டது வேறு யாரோ பேசின கீதா வேறு அதெல்லாம் கூட வரும். அப்போ என்ன தோணும் உனக்கு, அங்கே கொஞ்சம் போய் கேட்கலாம், இது எப்படி சொல்கிறாங்க, இப்படி 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 டைவர்ட் ஆகிறத தவிர. நான் இப்போது இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசின அந்த 20 நிமிஷம் பேச்சு இருக்க பாருங்க, அது எந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடைக்காது. அது புரியணுன்னா இப்படி நேராக இருக்கும்போது தவிர புரியாது. சரி, அந்த பாயிண்ட் அப்படி இருக்கட்டும். என்ன சொல்கிறாரு, பவாப்பியௌஹி பூதானாம். கமலபத்ராட்ச பற்றி சொல்லிட்டோம். ஓகே, அதனால் அந்த விஷாலமான அழகான கண்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால உடனே அதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அதில் கருணை இருக்குது, தயை இருக்குது, ஞானம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது. ஐஸ் அது ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்ன்றோம். ஆனால் அதில் கூட முக்கியமாக கண்கள் தான் ஒரு மனுஷனுடைய கேரக்டர்னே தெரிவிக்கிறது, அவனுடைய உள்ள பாவத்தினை தெரிவிக்கிறது கண்கள். சரி, உண்மையாக சொல்லணும்னா பவாப்பியோ இது வந்து 2 பதங்களுடைய ஜாயிண்ட் துவந்த சமாசம். அப்படின்னா உற்பத்தி பிரளயோ, உற்பத்தி பிரளயம். என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னேன் இல்லை 7, 8, 9 அத்தியாயங்கள் இருக்கிற சாராம்சவனே சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் எல்லாத்துக்கு யாருடைய சிருஷ்டி, பூதானாம் ஜீவராசிகள் எல்லாருடைய சிருஷ்டி ஸ்திதி லய மொத்தத்துக்கு நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே சொல்லி கொடுத்தாருல அந்த ஸ்லோகஸில் எல்லாம் ஞாபகம் வரணும் கொஞ்சமாவதே, பல வகையாக சொல்லிட்டார். ஸோ பவாப்பியோ பூதானாம் ச, அது ஒரு வார்த்தை அந்த 3 அத்தியாயங்களில் உள்ள இருக்கிற சாராம்சத்தை தெரியுது. அதுக்கு கொஞ்சம் வேதாந்தமாக பேசுகிறோம். கடைசியில் 10வது அத்தியாயத்தில் விபூதின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி பேசியிருக்கட்டும். இல்லை நானும் அகம் ஆத்மா குடா கேஷ, எல்லாரும் ஹிருதயத்தில் நான் ஆத்மாவை இருக்கான்னு சொல்லட்டும். ஸோ பல வகையாக பகவான் பேசினது எல்லாம் கூட என்ன தெரிவிக்கிறது, இதுதான் பவாப்பியௌஹி பூதானாம் நீ. அப்புறம் 2வது வரியில் கடைசி பாகத்தை எடுத்துக்கணும். 10வது அத்தியாயத்துடைய சாராம்சம் மொத்தம் அந்த சின்ன துண்டில் இருக்கு. அதனால் முதல்ல அது சொல்கிறேன். மகாத்மபி ச அவ்யயம், அவ்யயமான
நாசனமில்லாத குறையில்லாத நசிஞ்சு போகாத உன்னுடைய மகாத்மியம் அப்படின்னு அர்த்தம் விபூதி. அதுதானே 10வது அத்தியாயத்தில் கேட்டிருக்கான். ஸோ அப்போது முதல் பாதத்தில் 3 அத்தியாயங்களோட சாராம்சமாக அது. அப்புறம் உன்னோட மகாத்மியமும் நீ காரணம் மட்டும் இல்லை, உன்னோட மகாத்மியம் என்னன்னு கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு அனந்தமான உன்னுடைய விபூதிகள் 10வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்திலிருந்து 40வது ஸ்லோகம் வரைக்கும் நீ என்ன சொன்னையோ அது எல்லாமே, இது எல்லாமே என்னது? ஸ்ருதௌ, கேட்டேன் நான். பார்த்தீங்களா இப்படி எவ்வளோ இன்டெலிஜென்ட் இல்லைன்னா அந்த பதங்களை உபயோகப்படுத்த பார்த்தீங்கன்னா பவாபி யோகி பூதானாமன்னா மொத்தம் சாரம் வந்துச்சுங்க. 10வது அத்தியாயத்தோட சாரம் வந்து மகாத்மியம், அவ்யயமான மகாத்மியம் அப்படின்னு. இதெல்லாம் ஸ்ருதௌ மயா, நான் கேட்டிருக்கேன், என்னால் கேட்கப்பட்டது. எப்படி கேட்ட? விஸ்தரஷா த்வத்தஹா, உன்னைக்கிட்ட நின்று ரொம்ப விஷதமாக விவரமாக கேட்டிருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறான். இந்த ஸ்லோகங்களெல்லாம் கொஞ்சம் சுலபம் இந்த விஷயம் அவள் அர்ஜுனன் பேசுகிறது. அடுத்தது 3வது, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கறதில்லை. 7, 8, 9, 10 அத்தியாயங்களுக்கு 7வது அத்தியாயத்தில் ஜடச்சேதனா ஞான விஞ்ஞான யோகம் பற்றி பேசியிருக்கோம். ஜடச்சேதனா, பரா அபரா பிரகிருதி, இது எல்லாத்தையும் பற்றி பகவான் அங்கே பேசியிருக்கார். மேட்டர் அண்ட் த கான்ஷியஸ் பிரின்சிபல். அதே மாதிரி ஒருவேளை 10வது அத்தியாயம் முன்னாடி கூட பார்த்தோம்னா ஆத்மா எப்படி மரணம் இல்லை ஆத்மாவுக்கு. அதனால் தாத்தா பீஷ்மனும் மரணிக்க மாட்டார், ஆத்மா பார்த்த நீயும் உனக்கும் இறப்பில்லை, சரீரங்களுக்கு தான் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் அங்கே 2வது அத்தியாயத்தில். ஆத்மானு வந்து எந்த பஞ்சபூதம் கூட காய வைக்காது, எரிக்க முடியாது, நனைய வைக்க முடியாது, கட் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் சில ஸ்லோகங்கள். அப்படிப்பட்ட இந்த ஞானத்தின் 6வது அத்தியாயத்தில் தியான யோகம் சொல்லும் போதும் இது நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு மனசினை ஆத்ம சிந்தனையிலேயே ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆத்மசம்ஸ்தம்மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத், வேறு எது பற்றியும் கவலைப்படாது, சிந்திக்காது. இப்படி பல ரெஃபரன்சஸ். அடுத்தது 3வது ஸ்லோகம். ஏவமேதத்யதா தத்வம் யதாத்யத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तमा. பகவான் இங்கே ஓ பரமேஸ்வரான்னு கூப்பிடுறான். இங்கே பரமேஸ்வரான்னு சொன்னால் உடனே சிவன் சொல்லி தப்பாக நினச்சக்கூடாது. பொதுவாக இப்போ கூட லோகத்தில் வைஷ்ணவர்கள் வந்து இந்த பதத்தினை உபயோகப்படுத்த மாட்டான். ரொம்ப சுத்த வைஷ்ணவர்களாக இருக்கிறவங்க அந்த பரமேஸ்வரானே வார்த்தை சொல்ல மாட்டான். முடிஞ்ச வரைக்கும் பெருமாள்னு அப்படி இதிலேயே போவான், புருஷோத்தமானு சொல்லுவான். அதனால் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் வந்து 2 வார்த்தை உபயோகப்படுத்துகிறான். ஸோ ஒருத்தர் வந்து யாராவது சிவபக்தர்களாக இருந்தால் சந்தோஷம், சரி சிவபக்தன் சிவனை பற்றி சொல்கிறாருன்னு கோச்சுக்காது, விஷ்ணு பக்தா பார்த்துக்கோ, புருஷோத்தமானும் சொல்லியிருக்கான். முதல் இப்போ பரமேஸ்வரா. பரமேஸ்வரா வார்த்தை வந்து இட் இஸ் ஜெனரலி பகவானுக்கு பேர் தவிர அது எப்படி பழக்கமாயிடுச்சு. அதனால தான் லோக்கலில் நார்மலாக ஈஸ்வரன் கோயில் என்ன அர்த்தம், சிவன் கோயில்னு அர்த்தம். ஈஸ்வரன் சிவனன் இல்லை, யார் சொன்னாங்க? ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான், சர்வாந்தரயாமி ஈஸ்வரன். முருகன் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரனோட பிள்ளை இல்லை இவர். கதையில் அதுதான்.
அப்புறம் தனியாக பெருமாள் கோயில்னு சொல்லணும். ஈஸ்வரன் கோயில் வேறு, பெருமாள் கோயில் வேறு. அப்படி இல்லை, கிடையாது. பரமேஸ்வரா ஏதத் ஏவம் யதாத்வம் ஆத்த. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னை பற்றி எந்த விதமாக விவரித்து உன்னோட பெருமையெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே கூட ரொம்ப கரெக்டு, சத்தியம்தானே, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். ஆத்தன உன்னால் சொல்லப்பட்ட, கம்யூனிகேட் செய்யப்பட்ட, டீச் பண்ண பகவான் யாரை பற்றி சொல்லிட்டாரு? அவரை பற்றி. அவர் என்ன யார்? பரம்பொருளா, சர்வாந்தர்யாமியா, பரமாத்மாவா, பரமேஸ்வரனா சொன்னார். அதெல்லாம் கூட நீ சொன்னது அதெல்லாம் அப்படியே அது கரெக்டு தான் அப்படின்னு அதையும் உறுதியாக மறுபடியும் உண்டு வாடு சொல்லிக்கிட்டு, அதனால் எது விவரித்து சொன்ன உன்னை பற்றி, அந்த உன்னை பற்றி ஆத்மானவனை வார்த்தை இங்கே ஆத்மான்னு எடுத்துக்கூடாது. உன்னை பற்றி யுவர் செல்ஃப், இதுக்கு பேர் இங்கிலீஷில் ஒரு ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உன்னை பற்றி நீ சொன்ன அந்த விவரம் எல்லாமே கூட ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். ஹே புருஷோத்தமா. ஸோ இங்கே புருஷோத்தமானு கூப்பிடுறாரு. அதனால் இச்சாமி திரஷ்டும் தே ஐஸ்வரம் ரூபம். அதனால் நான் உன்னுடைய ஐஸ்வர்யமான அந்த ரூபத்தினை நான் பார்க்க விரும்புகிறேன். ஐஸ்வர ரூபம்னா வைஷ்ணவ ரூபம். அப்படின்னா உன்னுடைய மாயாசக்தினால் நீ பலதாக இந்த பிரம்மாண்டம் எல்லாம் ஆயிட்டா இல்லை, எல்லாமே அப்படிப்பட்ட அந்த வைஷ்ணவ ரூபம்னா வைஷ்ணவியன்னா மாயக்கு இன்னொரு பேர், சிவாணி அண்ணா கூட மாயக்கு இன்னொரு பேர் தான் ஐஸ்வரம். அப்படி இல்லை. என்னது பொதுவாக ஐஸ்வரம்னா நீ அவ்வளோ சொன்ன நான் ஓகே, அதெல்லாம் சத்தியமாக இருந்தால் கூட நான் மறுபடியும் அதெல்லாம் பார்க்கணும். நீ சொல்லி கேட்டேன், நான் பார்க்கணும், எனக்கு தர்ஷனம் வேணும். என்ன ஐஸ்வர்யம்னா பொதுவாக ஈஸ்வரன் பற்றி சொல்கிறோம், ஞான ஈஸ்வரிய பாவம். அவருடைய மாயாசக்தி வச்சு ஈஸ்வரி, அதனால தான் மாயாவுக்கு பேர் ஈஸ்வரிய பாவம். அப்புறம் சக்தி, பலம், பராக்கிரமம், தேஜஸ், இதெல்லாத்துக்கு கூட சேர்ந்திருக்கிற உன்னுடைய பெருமை, அது நான் காட்சியை பார்க்கணும் அப்படின்றான். இங்கே கூட ஒரு அர்ஜுனன் பேசுகிற இதில் ஒரு ட்ராபேக், ஒரு ஃப்ளா இருக்குன்னு தெரிஞ்சு. பகவான் தான் சொல்லியாச்சு, இதில் நான் இருக்கு, அதில் நான் இருக்கு, எல்லாம் நானே தான் இருந்தேன். இன்னும் என்ன பார்க்கணுமன்றான். இதுதான் நம்ம கூட நம்ம ஊர் கோவிலும் நம்ம தெருவில் இருக்கிற கோயிலும் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி இல்லை, அங்கெங்கோ போய் பார்க்கணும். போகிறது தப்புன்னு சொல்லலை, போகிறதுக்கு வேறு காரணங்கள் இருக்கு. போகிறது நல்லது, தீர்த்த யாத்திரை பண்ணணும், ஒரு வயசில் ஒரு அளவுக்கு பண்ணணும். பட் பாயிண்ட் இஸ், அதே மாதிரி அர்ஜுனன் சாட்சாத் பகவானே முன்னாடி இருக்கான். அப்புறம் இதெல்லாம் நான் தான் சொல்லிட்டாரு, வேறு இன்னும் என்ன பார்க்கணுன்னு. அப்படி தான் கிளாஸில் வேதாந்த வகுப்பில் டீச்சர் 5-10 வருஷம் இப்படியெல்லாம் சொல்லி நீ தான் ஆத்மா தத்துவமசின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட நம்ம கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடிக்கு நமக்கு ஒரு பிரமை இருக்குது. என்னன்னா ஆத்மான்னா அது அப்படியே ஒரு லைட்டு மாதிரி வரணும், பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றிடும், அப்புறம் கீழே இடுப்பில் ஜுயின்னு ஏதாவது அப்படி தோணணும், அப்புறம் மேனு சிலுக்கணும், இப்படி எல்லாம் பிரமிச்சு எதேதோ நினச்சி வச்சிருக்கோம் இல்லையா. அதனால் இங்கே குரு இது கஷ்டப்பட்டு உபனிஷத்துன்னு அப்படி இப்படி சொன்னால் கூட ஆத்மான்னு எப்போ பார்ப்பேன் அப்படி கேட்டேன். ஆனால் நீ பார்க்கவே மாட்டேன். கிளாஸ் ஒழுங்காக கேட்டு விஷயத்தின் சப்ஜெக்டுன்னு குரு சொன்னது கேட்டு இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டான்.
அப்புறம் இது மாதிரி பரமாத்மா எங்கே இருக்கா, எந்த ஊரில் இருக்கா, எந்த நாட்டில் இருக்கா, ஆகாயத்து மேலேயா பூமிக்கு கீழேயா, இப்படி எல்லாம் கேட்குறோம்னா இன்னும் நம்ம வந்து எல்கேஜிలో இருக்கிறோம். தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்போதான் பகவான் வந்து இப்படியெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இனிமேல் என்ன காட்டுறது, நீ பார்க்குறதெல்லாம் நானே தானே, அதுக்கு நான் ஸ்பெஷலாக பார்க்கணும். அதான் ஸ்பெஷலாக நமக்கு ஈஸ்ட்மன் கலர் சினிமா எடுத்துட்டு அங்கே டிண்டுடிங் டொண்டுடிங் அப்படிலாம் காட்டிட்டா அதுதான் பகவான். அப்பா 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 கண்ணில் ஜலம் வரும், அது வரும், இது வரும், எமோஷனல் ஆகிடுவோம். அதெல்லாம் அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வரும், கொஞ்சம் அப்படியே இருக்கும். அது அம்மனுடைய சினிமா பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் தாண்டி வரணும். எமோஷ்னலுக்கு இங்கே இடம் இல்லை ஞானத்தில். இதெல்லாம் மனோமண்டலத்திலோ மனம் சரீரம் புத்தி மனசு செய்கிற வேலை. அதனால அப்படி இருக்கிறது யாருக்கும் அம்மனு வந்துச்சு, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, ஸோ வாட், என்னது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஞானம் வந்தது என்ன, ஞானம் வந்துச்சுன்னு ஓகே. ஞானம் வந்தவங்க அதெல்லாம் காட்ட மாட்டான், பண்ண மாட்டோம், பண்ண தேவையில்லை அப்படின்னு. அதை அந்த டிஃப்ரெண்ட் லெவலில் அவங்களே இருக்கா. அதெல்லாம் தாண்டி தாண்டி விட்டு கொடுத்துட்டு வந்துடணும். அதுதான். ஸோ இங்கே இப்படி கேட்குறான்னு நம்ம கெஸ் பண்ணலாம், எதுக்கு மறுபடியும் கேட்குறான். அப்புறம் மோகம் எல்லாம் போயிடுச்சன்னா, மோகம் போனப்போ சொல்லி நீ திரும்பி கேட்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லை, அதான் சரி. எனியோ கேட்டான், இதெல்லாம் காமிக்கணும். ஐஸ்வர்யம் ரூபம் சர்வ வியாபக விஸ்வரூபத்தின்னு நான் பார்க்க விரும்புகிறேன், சீக்கிரமாக காட்டு, சீக்கிரமாக காட்டு, கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி காட்டு. சரி, அப்படி காட்டு காட்டு என்ன, ஒருவேளை எனக்கு தகுதி இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு நீ காட்டாமல் இருப்போ என்னமோ. மன்யசே ஏதி தச்சக்கியம், மன்யசே ஏதி தச்சக்கியம் மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். ஓகே, ஜஸ்ட் சுருக்கமாக முடிஞ்சது. கேட்குறேன் அதான், ஹே பிரபோ எதி மன்யசே இதி தத் சக்கியம், என்னால் பார்க்க முடியும், எனக்கு தகுதி இருக்கேன்னு நீ நினச்சா அது நல்ல சுபாவம். எப்பவுமே அப்படி இருக்கணும். குருக்கிட்ட, பகவான்கிட்ட, பெரியவங்கக்கிட்ட அந்த வினயத்தோடு கேட்குற மாதிரி, எனக்கு பார்க்கறதுக்கு சக்தி இருக்கு, தகுதி இருக்குன்னு சொல்லி நீ நினச்சா திரஷ்டும் மயா ததா, அப்போ காட்டு எனக்கு சக்தி என்ன, எனக்கு தெரியாது, நீ தான் முடிவு பண்ணணும். துவம் தர்ஷயமே, அதனால் எனக்கு உன்னுடைய அந்த விஸ்வரூபத்தினை காட்டு. என்ன அது மறுபடியும் சொல்கிறாரு, அவ்யயமான உன்னுடைய ஆத்மானம். இங்கே அதே அதை ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனோன்றமா, உன்னுடைய முடிவில்லாத அனந்தமான உன்னுடைய பெருமை, அந்த க்ளோரி, டிவைன் க்ளோரி, அதெல்லாம் காட்டு. ஹே யோகேஸ்வரா, இந்த பதம் வந்து என்ன, நீ தவிர யார் காட்டும், நீ யோகேஸ்வரன் இல்லையா? பாருங்க இந்த வார்த்தை, யோகேஸ்வர கிருஷ்ணா சர்வசக்திமான் அப்படின்னு அர்ஜுனன் 4 ஸ்லோகங்களுக்குள்ள பகவானை பாராட்டி தனக்கு அவருடைய ஆசனை தெரிவிச்சுக்கிட்டு விஸ்வரூபத்தினை காட்டுன்றாரு. பகவான் வந்து இப்படி கேட்குறதே ஆள் இல்லை ஆக்சுவலி. அதேன்னு அவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே போடுறா சினிமா போடன், அப்புறம்தான் ஒரு தமாஷா நடக்கும். பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன ஆயிடுச்சு.
அஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து பகவான் கிருஷ்ணர் பேச தொடங்குவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.